நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகர வரிசையினை தேர்வு செய்க. இதற்கு சரியான அகர வரிசை எதுன்னு அப்படி பாருங்க. இதற்கு நம்ம அடிக்கடி சொல்றதான் காங்கா சா வரிசை நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல சரியான அகர வரிசை கிளி, தையல், பூனை, மனிதன், மான் என்பது சரியான அகரவரிசை. இரு பொருள் கொண்ட ஒரு சொல், அது என்ன? உழவர்கள் நாற்று வயலுக்கு செல்வர். குழந்தையை பொதுவாக என்ன சொல்வோம்? உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை பொதுவாக நட இது மெதுவாக வரும். மெதுவாக நட என்போம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினம். ஐயா காமராசர் பிறந்த நாள் கல்வி தினமாக, அப்துல் கலாம் மாணவர் தினம், விவேகானந்தர் பிறந்தநாள் உங்களுக்கு இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. உபசரித்தல் அப்படின்னா சரியான தமிழ் இணை எது? உபசரித்தல். இதற்கு சரியானது விருந்தோம்பல் என்பது சரி. சரியான இணையை தேர்க. ஆர்னமெண்ட், அவேர்னஸ், டிரான்ஸ்லேஷன், பங்க்சுவேஷன். இதுல சரியான இணை எது? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பது சரியான இது. ஆர்னமெண்ட்னா அணிகலன் வரும். அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. பங்க்சுவேஷன்னா நிறுத்தற்குறி. அப்போது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பது சரியான ஒன்று. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க? வழி, வாளி. வழினா என்ன, வாளினா என்ன? அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வழி என்பது காற்றை குறிக்கும். வாளிங்கிறது பாத்திரத்தை குறிப்பதாகும். காலையில் சேவல் மரபு சொல் என்ன வரும்? காலையில் சேவல் கூவியது என்பது சரியான விடை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். குளிச்சேன். எண்ணெய் தேய்த்து குளிச்சேன். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன். இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன வரும்? எண்ணெய் தேய்த்து குளித்தேன் என்பது சரியான எழுத்து வழக்கு. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பாவக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்தேன். இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன வரும்? பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் என்பது சரியான ஒன்று. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர் எது? தமிழின் இனிமைதான் என்ன? இதற்கு பார்த்தவனே சொல்லிடுவோம். தமிழின் இனிமைதான் என்னே என்பது சரியான ஒன்று. வினா வகையை கண்டறி. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவது என்ன வினா? அதிலே என்ன ஒரு சந்தேகம். பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என்பது ஐய வினாவை குறிக்கும். பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. இதுல பிறமொழி சொற்கு என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது. என் ஃபர்ஸ்ட் சிக்கல், என் முதல் சிக்கல், என் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதுல என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது என்பதுதான் சரியான விடை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது. இதற்கு சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும். நிட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் என்ன? நிட்டிங். ஆப்ஷன்ல இதற்கு நிட்டிங் என்பது பின்னுதலை குறிப்பதாகும். கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர்? கவிதா நேற்று வந்தாள் அப்படிங்கிறது தன்வினை தொடரை குறிப்பதாகும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை மாணவன் சக மாணவர்களுக்கு சென்றான். இதுல ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல
கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் என்பதுதான் சரியான ஒன்று. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. கண்ணன் எந்த நிலையில் பானைகளை என்ன பண்ணாரு? ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான் என்பதுதான் சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அகத்திணை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலைகளை கூறுவது. அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்திணை. இதற்கு சரியான ஒன்று. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆரப்போடுதல். இதர் தொடர் கூறும் பொருள் என்ன? ஆரப்போடுதல். ஆப்ஷன்ல ஆரப்போடுதல் என்பது அந்த தொடர் கூறும் பொருள் தாமதித்தல் என்பதாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை என்ன? இதற்கு கரை அழுக்கு என்பது சரியான இணையாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். அதில் எந்த கேள்வி சரியான வினாவாக இருக்கும்? விடைக்கேற்ற வினா. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. ஆன்சர் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் என்பது சரியான வினா. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்ன? வினா எழுத்துக்கள் 5ன்னு நம்ம பார்த்துருக்கோம். மொழி முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஆப்ஷனில் ஏ என்பது சரியான விடை. அதாவது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ ஆகும். சரியான சொல்லை அறிக. துணர்ன, குலை, துய்ப்பது, லயத்துடன், இதெல்லாம் சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம். சரியான சொல் இதெல்லாம் ஆப்ஷனில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா குலை என்பது துளையை குறிக்கும் என்பது சரியான விடை. பிழையான தொடரை கண்டறிக. மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. காட்டின் நடுவே ஒரு ஆழ்மரம் இருந்தது. இது ஒரு ஓர். இது நம்ம நேற்று பார்த்தோம். என்ன வரும்? உயிரெழுத்துக்குன்னா ஓர் வரும். அதே மாதிரி அக்தும் உயிரெழுத்துக்கு வரும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு வரும். அதுங்கிறது உயிர்மெய் எழுத்துன்னு பார்த்தோம். இதற்கு சரியான ஒன்று எது வரும்? வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது என்பதுதான் சரியான விடை. செம்மல் என்பதன் பொருள் தருக. பூவின் நிலையில் அந்த 7 நிலைகள் பார்த்துருப்போம். செம்மல் என்பது என்ன பொருள்? செம்மல் என்பது பூ வாடின நிலைதான் செம்மல் ஆகும். ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல். இதற்கு என்னென்ன பல சொற்கள் வரும்? சொல் என்பது பதம் மற்றும் மொழி என்பது சொல்லை குறிப்பதாகும். கலை சொல்லை பொறுத்துக. வவல், கான்சனன்ட், கான்வர்சேஷன், டிஸ்கஷன். இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல வவல் என்பது உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன்கிறது கலந்துரையாடல். இதற்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை அறிக. இதில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது, இருந்தன, இருந்தது, இருந்தன. ஆப்ஷனில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன என்பது சரியான தொடர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிக. குரங்கிடம் இருப்பது, மன்னரிடம் இருப்பது. இதற்கு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம தப்பு செய்வோம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னரிடம் இருப்பது வாள் என்பது தவறான இணையாகும். கடைசி ஒன்று ஊறு நீர் நிறைந்து அற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான விடை. இதனுடைய வேர்ச்சொல் என்ன? இதுவும் நீங்களும் உங்களோட மார்க்கை அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. தொட்டு இதனுடைய வேர்ச்சொல் என்ன?
தொட்டு என்பதன் வேர்ச்சொல் தொடு என்பதாகும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடையாகும்? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு நடக்கல, இருந்தாலும் கால் வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை? இதற்கு உருவது கூறல் விடை. இப்போ இதே கால் வலிக்கிறதுன்னா என்ன சொல்லியிருப்போம், உற்றது உரைத்தல் விடை. அது இனிமேல் தான் நேர போகுது, அதனால என்ன சொல்லலாம், இதை உருவது கூறல் விடை. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் எது? இது 10th தமிழ்ல முதல் லெசனை நல்லா பார்த்துங்க. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல், இதுல வடு, மூசு, கவ்வை, தாறு என்பது தாவரத்தின் பிஞ்சு வகையில இடம்பெறாத சொல்லாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல கடி உணர்த்தும் சொற்கள் என்னென்ன? கடி என்பது காவல் மற்றும் விரைவாக என்பதை என பொருள் தரும். காவல் மற்றும் விரைவாக. குரங்கு, குரங்கு, இதுல ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. ரா ரா. குரங்கு, குரங்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதற்கு வானரம் மற்றும் தொடை என்பதை குறிப்பதாகும். ரிவைவலிசம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ரிவைவலிசம், இந்த சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? ரிவைவலிசம் என்பது மீட்டுருவாக்கத்தை குறிக்கும். தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மீட்டுருவாக்கம் என்பதாகும். பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதுல பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுல காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, இது 3 சொல்லினா இது காலைன்னு வரணும். இது தவறான தொடர். பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. இதுல பிழை நீக்கின தொடர் என்னென்ன அப்படி ஆப்ஷன்ல பாட்டுவாங்க. இதுல வராது, இதுவும் வராது. பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் என்பது சரியான தொடராகும். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது எது? நம்ம திராவிட மொழி குடும்பத்தை தென், நடு திராவிட, வட திராவிட மொழிகள்னு பிரிச்சிருப்போம். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது எது? இதுல தெலுங்கு என்பது சரி. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊறுகாய், கருங்குவளை, ஆடுகொடி, வளர்தமிழ். இதுல வினைத்தொகையும் பண்பு தொகையும் வந்திருக்கு. இதுல பொருந்தா சொல் எது? இதுல பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா கருங்குவளை. இதை நம்ம கருமை கூட்டல் குவளையும்போம். இது பண்பு தொகை. இதே வளர்தமிழ், ஊறுகாய், ஆடுகொடி இது பார்த்தீங்கன்னா 3 காலத்துக்கும் பொருந்து வர்றதுனால வினைத்தொகை. கருங்குவளை என்பது பொருந்தாத சொல்லாகும். ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஈதல் இதனுடைய எதிர்ச்சொல். இதற்கு ஏற்றல் என்பது கொடுத்தல். இது ஏற்றல் என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இந்த பத்தியிலிருந்து 5 கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழியின் சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்வது பழமொழியின் சிறப்பாகும். நோயற்ற வாழ்வை தருவது என்ன? நோயற்ற வாழ்வை தருவது சுத்தமாகும். உடல் ஆரோக்கியம் எதற்கு அடிப்படை? உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்ன?
உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை மற்றும் உறைவிடமாகும். உணவு, உடை, உறைவிடம். இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்ன? இதுல கொடுத்திருக்கிற பழமொழி என்ன பழமொழி? சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியாகும். ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தனது, தமது இது எங்க வரும்? இப்போ தான்கிறது பார்த்தீங்கன்னா எங்க வரும்? உங்களுக்கு ஒருமைக்கு வரும். தான்கிறது ஒருமை. இதே தாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பன்மைக்கு வரும். தான்கிறது ஒருமை, தாம்ங்கிறது பன்மைக்கு வரும். இதே பார்த்தீங்கன்னா தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் ஒருமைக்கு வரும். பன்மைக்கு பார்த்தீங்கன்னா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இதெல்லாம் பன்மைக்கு வரும். இது எப்பவும் ஞாபகம் வச்சிருங்க. ஒரு, ஓர், அதே மாதிரி தான், தாம், என்று, என்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. தான்னா ஒருமை, தாம்னா பன்மை. ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. இதில் உங்களுக்கு பிழையான தொடர் பார்த்துருப்பீங்க. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் என்பது சரியான தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம், நுழைந்தேன், நுழைந்தார், நுழைந்தார்கள். இதில் அப்படியே ஆப்ஷனில் சரியான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும். அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக. புரிசைனா என்ன? புலை, பனை, கயம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. புரிசை என்பது மதில். அடுத்தது புலை என்பது சாளரம், பனை முரசு, கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும். இதில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. அடுத்த ஒன்று சொல் பொருள். அளந்தவர் அப்படின்னா யாரு? நோன்றல், கிளை, போற்றார். இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. அளந்தவர் அப்படின்னா யாரை குறிக்கும்? வறியவர். அடுத்தது நோன்றல், பொறுத்தல், கிளைனா உறவினர். அடுத்தது பார்த்தீங்கன்னா போற்றார் என்பது பகைவரை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. அடுத்த ஒன்று சொல்லும் பொருளில் தவறான இணை எது? இதில் மா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை, மேதினா என்னன்னு பார்த்தோம். எருமை என்பது சரி. மயில் என்பது தவறான இணையாகும். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது, அஃது எங்கே வரும்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கு அஃது வரும். அதே மாதிரி அது உயிர்மை எழுத்துக்கு வரும். இதில் அஃது இல்லாத இடத்தில் எதுவும், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதுங்கிறது பன்மைக்கு வரும், அதாவது உயிர்மை எழுத்துக்கு வரும். அஃதுங்கிறது உயிரெழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிழை திருத்துதல். ஒரு, ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு, ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஓர் புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். அப்போ இது என்ன வரும்? உயிரெழுத்துக்குத்தான் ஓர் வரும், உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வந்திருக்கணும். இதற்கு சரியான விடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் என்பது சரியான விடை. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. சுழல் காற்று அடித்தது, கூரை போட்டனர், கூலி கூவியது, கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது மரபு பிழையற்ற தொடர். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். இது அன்பா சொல்ல மாட்டோம், கண்டிப்பா கட்டளையா தான் சொல்லுவோம். இதான் கட்டளை தொடராகும். சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் அமைந்திருப்பது என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. சிறப்பு பெயர், பொது பெயர். இதுல மல்லிகைப்பூ, சாரை பாம்பு இதுதான் சிறப்பு பெயரும் பொது பெயரும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது சாரை பாம்பாகும். காலம் கறந்த பெயரச்சம் எது? ஆப்ஷன்ல காலம் கறந்த பெயரச்சம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா வினை தொகை தான் காலம் கறந்த பெயரச்சமாகும். கூற்று காரணம் சரியா தவறா? தாய் சேய்.
இது காரணம் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாயும் சேயும் தான் சொல்லுவோம். இது ஓமை தொகை கிடையாது. ஓம உருபு மறைந்து வருவது தவறு. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறாகும். அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. ரெக்கார்டு. இந்த அலுவல் சார்ந்த கலை சொற்கள்ல ரெக்கார்டுக்கு என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆவணம் என்பது சரியான விடை. கானரரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? கானரரி டாக்டரேட். இதற்கு ஆப்ஷன்ல கானரரி டாக்டருங்கிறது மதிப்புறு முனைவர் என்பது சரியான விடை. சேர்த்தெழுதுதல். பூ கூட்டல் சோலை. இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பூ கூட்டல் சோலை. இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது பூஞ்சோலை என்பது சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். இதற்கு என்ன வரும்னா அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழியில நம்ம குலசேகர ஆழ்வார் பாடல்ல இது வரும். இதுல அடைப்புக்குள் உள்ள சொல்லை நோயாளன். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்பதுதான் சரியான விடை. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அல்லவை இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? அல்லவை அப்படின்னா இதனோட எதிர்ச்சொல் என்ன வரும்? நல்லவை என்பது சரியான விடை. சிவிங்கம். இதை தமிழ் படுத்துக. சிவிங்கம். இதை தமிழ் படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? சிவிங்கம். நம்ம பபுல்கமா, ரப்பர் மிட்டாய், சுருள் மிட்டாய். இதுல சிவிங்கம் என்பதை தமிழ் படுத்த சுவைப்பு பையின் என்பது சரியான விடையாகும். சுவைப்பு பையின் என்பது சரி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல செய்யத்தக்கை செய்யாமையானும் கெடும். திருவள்ளுவர் வரிகள். இது பார்த்தீங்கன்னா எதை செய்யாமையால் கெடும் என்பது சரியான விடையாகும். விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும். இதற்கு விடைக்கேற்ற வினா என்ன? என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலுவமைதி. இதற்குரிய வினா இது எவ்வகை வலுவமைதி என்பது சரியான விடை. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். ஆப்ஷன்ல சரியான ஒன்று. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரியான ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இதுல சரியான இணை எது? நாமகரணம். இதுல சரியான இணை என்னன்னு பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள்ல நாமகரணம் என்பது பெயரை குறிப்பதாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இதுல சரியான இணை எது? மதுர வசனி. அப்படின்னா இதற்குரிய சரியான தமிழ் சொல் என்ன? மதுர வசனி. ஆப்ஷன்ல மதுர வசனி என்பது தேன்மொழி பாவை என்பதை குறிப்பதாகும். தேன்மொழி பாவை என்பது சரி. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்துனா என்ன? பணித்துன்னா என்ன? அப்படியே ஆப்ஷன்ல பாட்டுவாங்க. பணிந்து கட்டுப்படுதல். பணித்து என்பது உத்தரவிடுதலை குறிப்பதாகும். சரியான பொருளை அறிக. தகளி. அன்பே தகளியாய் ஆர்வமே பார்த்துருப்போம். தகளி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கை குறிப்பதாகும். சரியான பொருளை அறிக. காருகர் என்பவர் யாரை குறிக்கும்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. காருகர் என்பது நெய்பவரை குறிப்பது. நுழாய் என்பது என்ன? நுழாய் என்பது ஆப்ஷன்ல நுழாய் என்பது இளம் பாக்கை குறிப்பதாகும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. விதி வீதி. விதினா என்ன? வீதினா என்ன? விதி.
ஆப்ஷனில் விதிங்கிறது சட்டத்தை குறிக்கும், வீதி வந்து தெருவை குறிப்பதாகும். சொல் பொருள் இருபொருள், சொல் இருபொருள் தருக. சொல்லுக்கு இருபொருள் என்னென்ன வரும்? ஆன்சர் பாருங்க, சொல்லுங்கிறது நெல் மற்றும் பதம் என்பது சொல் கொடுக்கும் இருபொருள். நெல்லும் பதம் எல்லாம் வந்து சொல்லை குறிப்பதாகும். வெரசா வந்துருவேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வெரசா வந்துருவேன். ஆப்ஷன்ல விரைவில் வந்துவிடுவேன் என்பது சரியான எழுத்து வழக்கு. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகள். இதில் மரம் ஏற தெரியுமா அப்படிங்கிறப்ப இந்த 2 ஆப்ஷன் வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியக்குறி வராதனால எவ்வளவு பெரிய கரடி முற்றுப்புள்ளி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா என்பது சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடராகும். இவை மூன்றன் நாமம் கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். இதில் அந்த 3ல் எது வந்து பொருந்தாதது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காமம், வெகுளி, மயக்கம், இதுதான் வந்து அந்த 3. இன்பம் என்பது பொருந்தாத சொல்லாகும். தொழி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? தொழி, தோல், தோடு, ஓடு இந்த சொற்கள் குறிப்பது எதுன்னு பாருங்க, பழங்களின் மேற்பகுதியை குறிப்பதாகும். சரியான அகரவரிசையை கண்டறிக. மன்னா, தலை, அணை, அண்ணா. இதில் சரியான அகரவரிசை எது? இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா, அணை, தலை, மன்னா என்பது சரியான அகரவரிசை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி, கோடு. நேமினா என்ன, கோடுன்னா என்ன? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, நேமி என்பது சக்கரத்தை குறிக்கும், கோடு என்பது மலையை குறிக்கும் சொல்லாகும். போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் ஆப்ஷன்ல பாருங்க, போடு என்பது சரியான வேர்ச்சொல். அடுத்தது பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. வங்கம், நீகான், எல், மாட உள்ளரி. இதில் பொருந்தாத இணை பார்த்த உடனே சொல்லிடுவோம், எள்ளுனா பகல். காற்று என்பது பொருந்தாத இணையாகும். துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன? துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல இது குறிக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா அறியாமை என்பது சரியான ஒன்று. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன விடை வகையாகும்? கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் என்ன சொல்லுவோம்? இதற்கு சுட்டுவிடை என்பது சரி. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையன. தன்மை உள்ளன, தன்மை உடையது, தன்மை உள்ளவை. இதில் சரியானது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, மொழி வளரும் தன்மை உடையது என்பது ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடராகும். சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. சுடச்சுடரும் பொன்போல் இதற்குரிய உவமை கூறும் பொருள் என்ன? இதற்கு ஆப்ஷன்ல நாணம் வளரும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எதுன்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணியாகும். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வகை வாக்கியம்? நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வகை வாக்கியம்? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியமாகும். கடைசி ஒன்று, மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. இதில் அந்த ஒளிமரபில் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல்
மயில் என்ன பண்ணும்? மயில் அகவியது என்பது சரியான ஒன்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். இது மாதிரி கூட அகரவரிசை கொடுப்பாங்க. இதில் ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். இதற்கு சரியான அகரவரிசை அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஆப்ஷனில் அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் என்பது சரியான அகரவரிசையாகும். வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன், வெய்யோன்னா சூரியன் நமக்கு தெரியும். வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்கள் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா திங்கள் வந்துடுது, நிலவு, திங்கள். அதனால் சரியானது பார்த்தீங்கன்னா பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. இதெல்லாம் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. பேட்டன்ட். பேட்டன்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? பேட்டன் இது பார்த்தீங்கன்னா காப்புரிமை என்பது சரியான தமிழ் சொல். மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. இதற்கு சரியான மரபு பிழை இல்லாத சொல் என்ன வரும்? நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது சரியான ஒன்று. சந்திப்பிழையை நீக்குக. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் இக்கு, இச்சு இதெல்லாம் எங்கே வருங்கிறத பார்த்து ஆப்ஷனில் பாருங்கள். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆப்ஷனில் இது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடராகும். முருகு என்னும் சொல்லோடு பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு, இதில் முருகுன்னா அழகுன்னு நம்ம பார்த்துருப்போம். முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாதது. இதில் தேன், மனம், அழகெல்லாம் முருகை குறிக்கும். மலை என்பது பொருந்தாத சொல்லாகும். நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக. நல்கும், நல்கும்னா என்ன வரும்? பொருள் தரும். அப்போ எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? தராது என்பது சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நடித்தல். இதை நம்ம அப்படியே டக்குன்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். நடித்தல். இதற்கு பொது வாழ்வில் நடித்தல் கூடாது என்பது சரியான தொடர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மெய் என்பதன் பொருள் என்ன வருமா? யாது வருமா? மெய் என்பதன் பொருள் யாது என்பது சரியான வினாச்சொல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். மணி எதோட சேர்ந்து வரும்? எழுது, தமிழ், விண். சொற்களை இணைத்து புதிய சொல் அப்படி ஆப்ஷனில் பாருங்க. ஆப்ஷனில் மணி, மாலை, எழுதுகோல், தமிழ் நூல், விண்வெளி. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிட்டு வாரேன். உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிட்டு வாரேன். இதற்கு சரியான எழுத்து வழக்கு சொல் எது? ஆப்ஷனில் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. அதாவது கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க. டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள். எதை சீலையில் மறைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சிலையை திரைச்சீலையில் மறைத்திருக்கிறார்கள். சிலை, சீலை என்பது சரியான ஒன்று. போனாலஜி இதனுடைய கலைச்சொல் என்ன? போனாலஜி இதனுடைய கலைச்சொல் தமிழாக்கம் என்னன்னு பாருங்க. இதற்கு ஒளியியல் என்பது சரியான விடை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி, நாசி. நசினா என்னத்தை குறிக்கும்? நாசிங்கிறது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல நசி என்பது குறைதல், நாசி என்பது மூக்கை குறிப்பதாகும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய
சொற்கள் தரும் பொருள் ஆப்ஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன என்பது சரியான ஒன்று. சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பரிசு உரியது, பரிசு உரியவள். ஆப்ஷன்ல பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் என்பது சரியான விடை. கிணற்று தவளை போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன? கிணற்று தவளை போல. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? அறியாமை நிகழ்வு என்பது சரி. மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்க. வழக்குல நம்ம தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு பார்த்துருப்போம். இதுல மங்களம் இந்த வழக்கு சொல்லாத என்ன சொல்லுவோம்? இதுல சோனாடு, இதை சுடுகாடு, நன்காடு, கருப்பாடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவோம். சோனாடு என்பது மங்கள வழக்கு சொல் அல்லாததாகும். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இப்போ ஓர்னா எதுக்கு வரும்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமை, ஒரு பன்மை. இதற்கு உங்களுக்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்தது. ஓர் அலை அவனை தாக்கிற்று என்பதுதான் சரியான விடை. அதில் ஓருங்கிறது ஒருமையினால ஓர் அலை என்பது சரி. சொல் பொருள் உருன்னா என்ன? போல, வங்கூல், நீகான். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. உரு என்பது அழகை குறிக்கும். போல என்பது பிளக்க. வங்கூல் காற்று. அடுத்தது நீகான் நாவாய் ஓட்டுபவனை தான் நம்ம என்னமோ நீகான்னு சொல்லுவோம். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பொருந்தா இணையை கண்டறிக. இதுல செய்னா வயல், தாள்னா முயற்சி, வரைனா மலை, மஞ்சு அப்படிங்கிறது மலை என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. போலி, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி கொடுத்துருக்காங்க. பந்தர் அப்படிங்கிறது என்ன போலி? மைஞ்சு, அஞ்சு, அரையர். இது ஆப்ஷன்ல பந்தர் அப்படிங்கிறது பந்தல் பந்தராயிருக்கு. கடைப்போலி. அடுத்தது மைஞ்சு, இதுல முதற்போலி. மஞ்சுங்கிறது மைஞ்சுன்னு முதற்போலி. அஞ்சு, ஐந்துங்கிறது அஞ்சுன்னு ஆயிருக்கு, முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது இடைப்போலியை குறிக்கும். ஆப்ஷன்ல ஏ இதற்கு சரியான விடை. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர்ங்கிறது இடைப்போலியை குறிக்கும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விரட்டாதீர்கள் பறவைக்கு என்ன? வெட்டாதீர்கள் மனிதர்க்கு அவை தரும் என்ன? இதுல பொருத்தமான விரட்டாதீர்கள் பறவைக்கு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும். ஆப்ஷன்ல விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. சரியான நிறுத்தற்குறிகள். இதுல டபுள் கோட், சிங்கிள் கோட் இதெல்லாம் பாருங்க. இதுல ஐஃபன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை என்பதுதான் சரி. இதுல எதுவுமே சிங்கிள் கோட்ஸ் எது வரல, தவறு. இதுல தேன், தமிழ் இதெல்லாம் தவறு. இதற்கு பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம். கும்பகோணத்துக்கு என்ன வரும்? சரியானது உங்களுக்கு கும்பகோணம். குடந்தை என்பது சரியான மறுவு. ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல். இது பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் கண்டறிகள்ல ஆடிட்டர். ஆடிட்டர் என்பதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் என்பது சரியான விடை. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூடுவது என்ன? இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை என்பது சரியான விடை. கோட்டோவியம். இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? கோட்டோவியம். கோடு கூட்டல் ஓவியம் என்பது சரி. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு, மாற்று. மாறு வேடமிட்டதால் மனமாறி பரிசு பெறவில்லை, மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை, மனமகிழ்வு கொண்டால். இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டால் என்பதுதான் மாறு மாற்றுக்கு சரியான தொடர். கடைசி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக.
பலர்பால் உயர்திணை ஆண்பால் பெண்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. இது ஆப்ஷன்ல பாருங்க. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது என்பதுதான் சரியான விடை. சொற்களை பொருத்துக. அணுகுன்னா என்ன? ஐயம், ஊக்கம், உண்மை. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அணுகு அப்படின்னா என்னது? விலகு. ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறி. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்தெழுதுக. ஆப்ஷன்ல பாருங்க. இந்த பிஞ்சு வகையில பொருந்தாதது என்ன? இதுல பிஞ்சு வகையில என்ன சொல்லுவோம்? இது மாவடு, தென்னங்குரும்ப, நெல்ல கருக்கல்னு சொல்லுவோம். கொப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மரக்கிளையை குறிக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு பொருந்தாத ஒன்று, மரக்கிளை. இதுதான் பிஞ்சு வகைகளில் பொருந்தாத ஒன்று. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பொருந்தாத மரபு தொடர் என்ன? ஆப்ஷன்ல இதை பார்த்தீங்கன்னா அள்ளி வைத்தல் என்பது பொருந்தாதது. இப்போ இது அள்ளி இறைத்தல் பார்த்தீங்கன்னா அவன் பணத்தை அள்ளி இறைக்கிறான். எந்த பிரச்சனையினாலும் ஆறப்போடு, கனவு காணாது, அதாவது மனக்கோட்டை கட்டாதைன்னு சொல்லுவோம். இதில் தள்ளி வைத்தல் என்பது பொருந்தாத மரபு தொடராகும். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அப்படி பாருங்க. இதில் எது வராது? இது வராது, இது வராது. மற்ற 2ல் எது வருங்கிறத பாருங்க. ஆப்ஷன்ல நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் என்பது உங்களுக்கு இதுதான் சரியான ஒன்று. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதுதான் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. இதில் இச்சு வரல, இதில் இச்சு வரல, இதில் இப்பு வரல பியில். அதனால் அதெல்லாம் தவறு. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? முறி, குருத்து, கொழுந்தாடை. இது கரும்பின் எந்த பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாம் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும். கரும்பின் நுனியும் தான் நம்ம கொழுந்தாடை என்று அழைப்போம். அழகு என்னும் சொல்லை குறிக்க அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் என்ன? இதில் அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் கவின், வனப்பு. கவின்னாலு அழகு, வனப்புன்னாலு அழகு. அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. இதில் சரியான ஒன்று எது? இதில் உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி காங்கா, சா, ஞா, டா, நா இதை ஞாபகம் வந்தாவே இதை நம்ம எழுதிடலாம். அப்போ தாவரிசை எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வரும். இதில் சரியான ஒன்று தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை என்பது சரியான அகரவரிசை. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. எழுத்து வழக்கு. மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. இதில் சரியான எழுத்து வழக்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் மானம்னு வருது. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. படுகின்றது வராது, படுகின்றன என்பது சரியான எழுத்து வழக்கு அமைந்த தொடர். அடுத்த ஒன்று சரியான தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இதில் சரியான தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா வலப்புறம் வயல்கள். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. காணல் நீர்னா என்ன சொல்லுவோம்? இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறத நான் வச்சுக்குவோம். இதில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பது தான் காணல் நீர் எனும் உவமை தரும் பொருளாகும். சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட். இதனுடைய சரியான தமிழ் சொல்லாக்கம் என்ன? கன்வேயர் பெல்ட். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊர்திப்பட்டை என்பது சரியான ஒன்று. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக.
இதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன? சாரி, 12வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது. ஊர்தல் அப்படின்னா அதனுடைய சரியான எதிர்ச்சொல் ஆப்ஷனில் பார்த்துருப்பீங்க. அறிவு, அறிவற்ற என்பது சரியான எதிர்ச்சொல். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது, அதாவது நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு நீ நடக்க போகிறத சொல்கிறதுனால வயிறு வலிக்கும். அதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்க. உருவது கூறல் விடை. நீ வரப்போது உருவது கூறல் விடையாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது, உட்கொண்டது, உட்கொள்கின்றன, உட்கொள்கின்றது. இதில் என்ன வரும்? உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பது சரியான ஒன்று. அடுத்தது, கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? நம்ம ஓர்னாவே என்னதுக்கு வரும்னு பார்த்தோம், உயிரெழுத்து. இதை ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் வச்சுங்க, உயிரெழுத்து. இதில் சரியான ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மரம் தெரிகிறது, ஓர் மரம் தெரிகிறது. இதில் சரியான ஒன்று பாருங்க, ஒரு மரம் தெரிகிறது என்பது சரியான விடையாகும். அடுத்தது, சேர்த்தெழுதல். புலி கூட்டல் சோறு. நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? புளியஞ்சோறு தான் ஆன்சர்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா புளி கூட்டல் சோறு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா புளிஞ்சோறு என்பது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பிரித்தெழுதுக. புளியங்கன்று. புளியங்கன்று இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? ஆப்ஷனில் பாருங்க, புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று என்பது தான் பிரித்தெழுதுகளை. புளியங்கன்றுக்கு புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று என்பது சரியான ஒன்று. உழவன் எதிர்பாலுக்கு உரிய சொல் என்ன? ஆப்ஷனில் பாருங்க, உழவன் என்ன வரும்? கண்டிப்பாக உழவன்னா உளத்தி என்பது சரியான விடை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன, உதிர்ந்தது, உதிர்கின்றது, உதிர்கிறது. இதற்கு சரியானது என்ன வரும் உங்களுக்கு? நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன என்பதுதான் ஒருமை பன்மை நீக்கப்பட்ட தொடர். கூற்று காரணம். வேங்கை என்பது பொதுமொழி. இப்போ நம்ம தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு 10th இயல் 1 பார்த்துருப்போம். தனி, தொடர், பொதுமொழி. அதில் வேங்கை என்பது பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும். இதற்கு கண்டிப்பாக என்ன வரும்? கூற்று சரி, காரணம் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கை அப்படின்னு விலங்கை குறிக்கும். அதே மாதிரி வேங்கை மரம் அப்படின்னு சொல்லுவோம். இதவே பார்த்தீங்கன்னா வேம் கூட்டல் கை என்று வேகின்ற கை இல்லைன்னா வெந்த கைங்கிற மாதிரி பொருள்படும். அதனால் வேங்கை என்பது பொதுமொழிங்கிறது சரி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொதுமொழி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அலகுகள். தம்மை முதலிய எட்டினை பெற்றுள்ளாய், நும்மை, எம்மை. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா அம்மை முதலிய அலகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் என்பது தான் ஆப்ஷன் சி சரியான ஒன்று. லம்சம் இதனுடைய தமிழாக்கம் என்ன? லம்சம். லம்சம் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா திரட்சி தொகை என்பது சரி. விண்டோஸ் இதனுடைய கலைச்சொல் என்ன? இப்போ விண்டோஸ் 11, 12, 10, மில்லினியம் எடிசன் 98 நம்ம பார்த்துட்டு வருவோம் வெர்சனை. விண்டோஸ் இதனுடைய கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழகனி என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. இந்த விடைக்கேற்ற வினா என்ன? அறநல்ல செய்யாமை நன்று. அப்போ இதற்கு எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்பதுதான் சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஜனப்பிரளயம் இதனுடைய சரியான தமிழ் சொல் என்ன? ஜனப்பிரளயம்.
இதற்கு ஜனப்பிரளயம் என்பது மக்கள் வெள்ளத்தை குறிப்பதாகும். கந்தம் இதனுடைய பொருள் என்ன? இந்த கந்தம் அடிக்கடி கேட்கப்பட்டது சொல்லும் பொருளை. கந்தம் என்பது மனத்தை குறிப்பதாகும். மனம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. நடு நாடு. நடுன்னா என்ன, நாடுன்னா என்ன? ஆப்ஷன்ல நடு அப்படிங்கிறது ஊன்று, நாடு என்பது விருப்பத்தை குறிப்பதாகும். சரியான இணையை கண்டறிக. அலை என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல அலை என்பது தயிர் மற்றும் பிசை என்பதை குறிப்பது அலையாகும். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றி கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதை நம்ம எப்படி எழுத்து வழக்காக மாற்றுவோம்? அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதற்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பது சரியான எழுத்து வழக்கு. கடைசி ஒன்று, உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. இதுல முதல் ஆப்ஷன் பாருங்க, ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது, டபுள் கோட்ஸ் வந்திருக்கு என்று தந்தை சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ், ஊருக்கு போய் சேர்ந்தது கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார். இதில் டபுள் கோட்ஸில் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கமா கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார். இதில் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸு கமா அதே மாதிரி சிங்கிள் கோட்டு தான் வருது. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார் என்பது தான் சரியான நிறுத்தற்குறிகள். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 8th லெசனில் இருக்கும் புக் பேக்கில். அந்த இலக்கணத்தை நல்லா பார்த்துங்க. நிறுத்தற்குறிகள் கண்டிப்பாக நிறுத்தற்குறிகள். அதே மாதிரி தாம், தமது, ஒரு, அல்ல, அன்று, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் மார்க் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.